9வது வசனம். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாய். இங்க இதெல்லாம் என்ன எழுதினா, சோம்பேறித்தனத்தை பத்தி என்ன பண்ணிருக்கு எழுதியிருக்கு. அடுத்து எழுதியிருக்கு, இப்படிலாம் இருந்தா 11 வாசிங்க. தரித்திரம், உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலவும் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். அப்போ சோம்பேறித்தனத்துக்கும் வறுமைக்கும் சம்பந்தம் என்ன செய்து? சோம்பேறித்தனம் வறுமையை கொடுக்கும்னா சுறுசுறுப்பு வளமையை கொடுக்கும். இன்னைக்கு ஒரு சுறுசுறுப்புக்கான ஒரு கிருபை, ஒரு அபிஷேகம் நம்ம மேல ஊற்றப்படட்டும். ஒருவேளை நீங்க ஏதாவது சூழ்நிலையில உற்சாகத்தை இழக்கிறீங்க, ஒரு மாதிரி சோம்பேறித்தனமா இருக்கு, மாதிரி மந்தாரமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வசனங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறது. சோம்பேறித்தனம் வறுமையையும் தரித்திரத்தையும் என்ன பண்ணுதான்? கொடுக்குதான். ஆனா சுறுசுறுப்பு என்ன பண்ணும்னா வளமையை கொடுக்குது.